நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நம்ம பயலுகளுக்கு மட்டும் மரியாதையே குடுக்க மாட்டானுங்க. என்ன சொல்லிருவானுங்கன்னா, "டேய் அவன இவன போ போ என்னடா எங்கடா இருக்க? வந்தியா? தின்றா நாயா? போடா" அப்படின்ருவானுங்க. ஆனா பொம்பள பிள்ளைங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைய வந்து பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம பெண்கள அப்படிதான் காலங்காலமா அப்படிதான் வளர்த்துட்ருக்கோம். மரியாதையும், கண்ணியமாவும் தான் நம்ம நடத்துறோம். "பாப்பா சாப்பிட்டியாம்மா? செல்லம் சாப்பிடுமா" அப்படிங்கிற ஒரு அன்போடு தான் நம்ம வளர்த்தோங்க. இது வந்து கோவிட் அதாவது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, அ தீமையான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே தாங்க போகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, நம்ம கோவிட் வைரஸ் இருக்கு பாருங்க. நமக்கு தெரியாது நல்லா தான் இருந்த மாரி இருக்கும். நமக்குள்ள போயிடும். இது வந்து அ என்ன சொல்றது? மும்பையில நடந்த ஒரு சம்பவம் தான். 12வது படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. கோவிடுக்கு முன்னாடி நான் நியூஸ பார்த்தேன். 12வது படிக்கிறதுக்கு நான் படிக்கும்போது அவங்க அவங்க செல்வந்தர்கள் அவங்க. அப்போ வந்து அந்த பிள்ளை கேட்குது, "எனக்கு வந்து மொபைல் ஃபோன் வேணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நமக்கு என்ன இருக்கு, அதுங்க வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன வாங்கி குடுத்துட்டாங்க. ஃபோன வாங்குனதுக்கு அப்புறமா அந்த புள்ள வந்து இப்ப தான் தெரியும் சமூகம் நம்ம வலைத்தளம் எப்படி அளவுக்கு ஆயிடுச்சு. Facebook, Instagram, Snapchat எ என்னென்னமோ இருக்கு. அதில வந்து அந்த அம்மா Facebookல வந்து ஒருத்தவங்களோட சேட் பண்றாங்க ஒரு நண்பரோட. ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க நாளடைவில ஒரு பையன். அவன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. அப்போ அந்த அம்மாவுடைய படிப்புல அவ்வளோ கெட்டிக்காரங்களா இருந்தாங்க. மார்க் கம்மியாகுது. அவங்க அம்மா, அப்பா வந்து ஒரு வாட்டி கேட்டாங்க. "என்னய்யா இந்த மாரி படிக்காம இவ்வளோ இது பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்ப தான் தலைவர் இருக்கார்ல, ஏதாவது நாங்க அப்டேட் பண்றதுக்கு. உடனே வந்து அந்த அம்மா வந்து, "இந்த மாரி எங்க வீட்ல திட்டிட்டாங்க. நான் என்ன பண்றது?" உடனே அவரு சும்மா இல்ல. நம்ம ஆள் யாருன்னு நெனைக்கிறீங்க? சென்னையில இருக்கிற தமிழ்நாட்டுக்காரன் தான். சரிங்களா? நம்ம பையன். அவரு சொல்றாரு, "சரிய்யா நீங்க வந்துரு. உன் வீட்ல இருக்கிறதெல்லாம் சுட்டிட்டு வந்துரு" அப்படின்ட்டு. இந்த அம்மாவும் இருக்க ஒரு எவ்வளோ பல லட்சம் அ ப க பணத்தையும் எடுத்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே அவர் சொல்றாப்புல, "இங்க பாரும்மா நான் உன் பின்னாடி தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆள திரும்பி பார்த்தா, அந்த பொண்ணுக்கு அப்பா வயசு இருக்கும் போல இருக்கு. கிட்டத்தட்ட 55 வயசு ஆகுதுங்க. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு டிபிய பார்த்து நம்பிட்டு போயிறானுவோ. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம அம்மா, அப்பா யாருக்காக திட்டப் போறாங்க? நம்ம பிள்ளைங்க திட்டுறாங்கன்னா நம்ம நல்லதுக்காக தாங்க திட்டப் போறாங்க. அத புரிஞ்சுங்க. கண்ணுக்கு தெரியாத அவன் டிபில அவன் என்ன ஃபோட்டோ வச்சிருப்பான்? நேர்ல எப்படி இருப்பான்? யார் எதுவுமே தெரியாம அவங்க சொல்றத அப்படியே நம்பி நீங்க பாட்டுக்கு போய் நின்னீங்கன்னா, கடைசியில ஏமாற்றம் தான் முக்கியம். நல்ல வேள அந்த புள்ள அங்க சுதாரிச்சு, அங்க இருக்க ஏர்போர்ட்ல உள்ள போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சு, அவங்கள காப்பாத்த பார்த்து அவங்க அம்மா, அப்பா கிட்டயே அவங்கள திரும்ப ஒப்படைச்சுட்டாங்க. அதனால ரொம்ப சேஃபா இருங்க. அம்மா, அப்பா தான் நமக்கு எல்லாமேன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.